ಹಾಯ್ ಗೈಸ್, ವೆಲ್ಕಮ್ ಟು ಮೈ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್. ನಾನು ನಿಮ್ಮ ಶ್ರುತಿ ಕನ್ನಡತಿ. ಇವತ್ತು ಬಂದು ತುಂಬ ದಿನ ಆಗಿತ್ತು, ಸೊ ವಿಡಿಯೋ ಮಾಡೋಣ. ಕೆಲಸದಲ್ಲಿ ಇವತ್ತು ಫುಲ್ ಡೇ ಹೇಗೆ ನಡೆಯುತ್ತೆ ಹೇಗೆ ಅಂತ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಶೇರ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ ಅನ್ನಿಸ್ತು. ಆ್ಯಂಡ್ ದೆನ್ ತುಂಬ ಬ್ಯುಸಿ ಕೆಲಸ ಇದ್ದಿದ್ದರಿಂದ ತುಂಬ ಬ್ಯುಸಿ ಇದ್ವಿ. ಸೊ ಕೆಲಸ ಮಾಡೋ ಟಯರ್ಡಲ್ಲಿ ಕೆಲಸದಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ದು ಬ್ಯುಸಿಯಲ್ಲಿ ವೀಡಿಯೋಸ್ ಮಾಡೋಕ್ಕೆ ನನಗಾಗಲಿಲ್ಲ. ಬಟ್ ಸ್ವಲ್ಪ ಫನ್ ಆ್ಯಂಡ್ ಸ್ವಲ್ಪ ಖುಷಿಯಾಗಿರೋಣ ಇವತ್ತು ಅಂತ ಅನ್ನಿಸ್ತು. ಅದು ನಾನು ಕೆಲಸ ಮಾಡೋ ಅಕ್ಕ ಜೊತೆ ಇದ್ದಾಗ ಖುಷಿಯಾಗೇ ಇರ್ತೀನಿ. ಅಂದರೆ ನಮ್ಮ ಜೊತೆ ಒಳ್ಳೆಯವರಿದ್ದರೆ ನಾವು ಯಾವಾಗಲೂ ಖುಷಿಯಾಗಿರ್ತೀವಿ ಅಲ್ವಾ. ಸೊ ಅದಕ್ಕೆ ಇವತ್ತು ಹೇಗೆ ಹೋಗುತ್ತೆ ದಿನ ಫುಲ್ ಅಂತ ನಿಮಗೆ ಹೇಳ್ತೀನಿ. ಬನ್ನಿ ಹೋಗೋಣ. நாங்கள் சலூனுக்கு ಹೋಗ್ತಾ இದ್ದೀವಿ. நான் வந்து கன்னடத்தில் பேசுகிறேன். பேசுங்க. அதான் நீங்கள் உங்களோட யூடியூப் இப்பெல்லாம் கன்னடத்தில் இருக்குன்னா எனக்கு புரிய மாட்டேது. அதனால தான் இங்கே நாங்கள் பேசுகிறப்போ தான் தமிழில் பேசுவேன். தமிழில் போட்டால் எங்கள் அம்மாவுக்கு புரியாது. அதனால கன்னடத்தில் போட்டுட்டு இருக்கிறேன். சரி, டிவி போடலை. அவங்க போட்டு அவங்ககிட்ட கருப்பு தண்ணி நல்லா இருக்கும். ஓ, பார்த்து இனிச்ச வாங்கலாம். அது இன்னும் ரெடியாக இப்போ நம்ம போயிட்டு சலூன் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறமா பஸ் ஏறலாம். எங்கேயாவது ஓகே தான் அக்கா. அந்த கடை வீட்டுக்கு முன்னாடி அந்த கடை தான் ஓகேவா? ஓகே தான். எங்கிட்ட வேற எங்கேயும் கடை இல்லை. புனித கடை பாருங்க, கடை இருக்கும் இங்கே. அங்கே போகிறீங்களா? நான் போனது இங்கே தான். இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போகிறோம் பாருங்க. வாய்ஸ் வேறு சத்தமாக வர மாட்டுதே. யோசிச்சா வாய்ஸ் எல்லாமே உள்ளுக்கு போயிடும். இல்லைன்னா சத்தமாக அப்படி இருக்கும். இப்போ சாப்பிட போகிறோம். நம்ம வந்திருக்கோம் அதுக்கு பின்னாடி. போஸு என்னோட ஃபோன்லேருந்து பெருசாகவே இருக்கா கபூரி. அதான் இவ்வளோ பெருசாக போய் ಸ್ವಲ್ಪ ದೂರ ಬಂದ್ಬಿಟ್ವಿ. ಶಾಪ್ ಹೋಗಿ ಬಂದು ಬೀಳಿಸಿದೆ. ಸೊ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು. ಕೆಲಸದ ಹತ್ರ ಬಂದ ತಕ್ಷಣ ನಮ್ಮ ಬಾಸಿಗೆ ಮೀಟ್ ಮಾಡಿ ಅವ್ರ ಹತ್ರ ಮಾತಾಡಿಕೊಂಡು ಕೆಲಸ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡೋಣ ಅಂತ ಹೊರಟೆ. ಸೊ ಪ್ಲೀಸ್ ಗೈಸ್ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿ, ಲೈಕ್ ಮಾಡಿ, ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ.